ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மும்பை இந்தியன்ஸோட ஐபிஎல் 2025க்கான ஃபுல் ஸ்குவாட் டீட்டெயில் என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஐபிஎல் மெகா ஆக்ஷன் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. ஒவ்வொரு டீமாக பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டீம் மும்பை இந்தியன்ஸ், 5 டைம் சாம்பியன்ஸ். இதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் பை மோ டி ஷாப்பிங். பை மோ டி ஷாப்பிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி இது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் தான். இதில் நம்ம வீட்டுக்கு தேவைப்படுற அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ், கிராசரி ஐட்டம்ஸ், இந்த மாதிரி நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான திங்ஸை மற்ற இ-காமர்ஸ் வெப்சைட்ஸை விட கம்மியான ப்ரைஸ்லேயே நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். டிஸ்கிரிப்ஷனில் ஆப்போட லிங்க் இருக்குது. மறக்காமல் எல்லோரும் பை மோ டி ஷாப்பிங்கை செக் அவுட் பண்ணி பாருங்கள். சரி, இன்றைக்கான வீடியோக்குள்ளே ஐபிஎல் ரிட்டன்ஷன்ஸ் அப்பயே பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்டு ரிட்டன்ஷன்ஸ் பண்ண ஒரு டீம் அப்படின்னா அது மும்பை இந்தியன்ஸ் தான். ஏன்னா அவங்க ரிட்டைன் பண்ணியிருக்க எல்லா பிளேயர்ஸுமே பார்த்தீங்கன்னா கரண்ட் இந்தியன் டீம் ஆடக்கூடிய பிளேயர்ஸ். ஒரு ஹர்திக் பாண்டியா ஆகட்டும், ஒரு ஜஸ்பிரீத் பும்ரா ஆகட்டும், ஒரு சூரியகுமார் யாதவ் கரண்ட் T20 கேப்டன், அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய பிக் நேம்ஸை பார்த்திங்கன்னா ஒரு கம்மியான பட்ஜெட்டில் நல்லபடியாக ஒரு நெகோஷியேஷன் பண்ணி எந்த விதமான ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஒரு ரிட்டென்ஷனை சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ரிட்டைன்டு பிளேயர்ஸ்லேருந்தே வருவோம். ஹர்திக் பாண்டியா அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து மும்பை கேப்டனும் பண்ண போகிறாரு 2025. அதுக்கப்புறம் நம்பர் 1 ஃபாஸ்ட் பவுலர் ஜஸ்பிரீத் பும்ரா. அதுக்கப்புறம் T20 கேப்டன் சூரியகுமார் யாதவ், இந்தியாவோட T20 கேப்டன். மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து ஹர்திக் பாண்டியா தான் கேப்டன் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா சொல்லவே தேவையில்ல. தென் இப்போது எமர்ஜிங் ஸ்டார், இப்போ வந்து சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸில் பேக் டு பேக் செஞ்சுரி அடித்தார் அந்த திலக் வர்மா, வெறும் 8 crores கொடுத்து ரிட்டர்ன் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்டீல் ஆஃப் த ஆக்ஷன், அவர்லாம் இன்னும் ஆக்ஷனில் வந்திருந்தாருன்னா அதிகமாக கூட போயிருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க ஆக்ஷனில் பிக் பண்ண பிளேயர்ஸ் யார் யாருன்னு பார்ப்போம். நமந்தீரை ஆர்டிஎம் பண்ணாங்க, 5 crores கொடுத்து ஆர்டிஎம் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பேட் சாய்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவர் ஒரு 4 crores அவங்க கிட்டத்தட்ட ரீட்டைன் பண்ணியிருக்கலாம் அன்கேப்டு பிளேயராக. பட் இருந்தாலும் எடுத்திருக்காங்க, ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ராபின் மின்ஸ், விக்கெட் கீப்பர். மும்பையில் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம் அப்படின்னு அவங்க ஓனரே சொல்லியிருக்காங்க. ஆக்ஷனுக்கு அப்புறம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கரண் சர்மா, லக்கி சர்மானே சொல்லலாம். ஒரு போகிற எல்லா டீமுமே பார்த்திங்கன்னா கப் அடிச்சிருக்கு. மோஸ்ட் கப் அடித்த ஐபிஎல் பிளேயர்ஸ் லிஸ்ட் எடுத்திங்கன்னா அதில் கரண் சர்மா வருவார். ட்ரெண்ட் போல்ட்டை கிட்டத்தட்ட ஆர்ஆர் கூட ரொம்ப சண்டை போட்டு வாங்கினாங்க. 12 crores கிட்ட கொடுத்து. லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் சொல்லவே வேணாம். வான்கடே மாதிரி ஒரு ஸ்டேடியமில் ட்ரெண்ட் போல்ட் போட்டால் எப்படி இருக்கும், பும்ரா கூட பேர் பண்ணி நினச்சி பாருங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அல்லா கசன்ஃபார், மிஸ்ட்ரி பவுலர். இப்போ தான் வந்து எமர்ஜ் ஆகிட்டு வந்துட்டு இருக்காரு. அவர் எப்படி போடுவாருன்னு யாராலையுமே ப்ரெடிக்டே பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு பிளேயர். அடுத்தது தீபக் சகர், சிஎஸ்கே கூட ஒரு பெரிய பேட்டில் பண்ணி தீபக் சகரை வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ரியான் ரிக்கில்டனை ஒரு பேக்கப்பாக வாங்கி வச்சுருக்காங்க. ஏன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேன், விக்கெட் கீப்பிங்கும் பண்ணுவார். அடுத்தது வில் ஜாக்ஸ், ஆர்சிபிக்கு கிட்டத்தட்ட போய் ஓனர்கிட்ட ஷேக்கன்ஸ்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க எம்ஐ ஓனர்ஸ். எப்படிப்பா வில் ஜாக்ஸ்க்கு ஆர்டிஎம் பண்ணல அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு 5 crores கிட்டே வில் ஜாக்ஸை வந்து தட்டி தூக்கிட்டாங்க. அவர் தான் கண்டிப்பாக ரோஹித் சர்மா கூட போய் ஓப்பன் பண்ண போகிறாரு. தேவைப்பட்ட ஆஃப் ஸ்பின்னும் போடுவார். அடுத்தது பார்த்திங்கன்னா மிச்சல் சாண்டர், சொல்லவே தேவையில்லைங்க, செம்ம டீம். லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னும் போடுவார். அடியில் வந்து பேட்டிங் ஆடணும், லோயர் டவுன் த ஆர்டர் அப்படின்னா அதுவும் பண்ணுவார். அடுத்தது பார்த்திங்கன்னா ரீஸ்டாப்லி, ட்ரெண்ட் போல்ட்டுக்கு ஒரு லைக் டு லைக் அப்படின்னு எடுத்து வச்சிருக்காங்க லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். பார்த்திங்கன்னா லிசார்ட் வில்லியம்ஸும் எடுத்து வச்சிருக்காங்க ஒரு பேக்கப் ஃபாஸ்ட் பவுலராக. அப்புறம் பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் டேலண்ட்ஸ், இந்தியன் டொமஸ்டிக் டேலண்ட்ஸ் எடுத்து ஸ்குவாடை ஃபில் பண்ணாங்க. அஸ்வினி குமார், ராஜ் அங்கத் பாவா, விஜித் கிருஷ்ணன், சத்யநாராயண ராஜு, விக்னேஷ் புத்தூர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் அர்ஜுன் டெண்டுல்கரை மும்பை இந்தியன்ஸ் எடுக்கலாம், வேறு எந்த டீமும் எடுக்க போகிறதில்ல. ஸோ அதில் பெரிய சர்ப்ரைஸ் இல்லை. கடைசியாக பார்த்திங்கன்னா பேவன் ஜேக்கப், சவுத் ஆஃப்ரிக்கன் பேட்டர், அவரையும் ஒரு பேக்கப்பாக எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸோட என்னோட ப்ரெடிக்டட் பிளேயிங் 11 பார்க்கலாம். ரோஹித் சர்மா ஓப்பனிங் வித் வில் ஜாக்ஸ். எனக்கு தெரிஞ்சு வில் ஜாக்ஸ் அவங்க எடுத்ததே பார்த்திங்கன்னா ஓப்பனிங்காக தான். போன வருஷம் அவர் அடித்த செஞ்சுரிஸே யாருமே மறந்துருக்க வாய்ப்பே இல்லை. ரோஹித் சர்மாவுக்கு லாஸ்ட் சீசன் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சீசனாகவே போச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபாலோட் பை திலக் வர்மா, ஒரு லெஃப்ட் ஹேண்டர். இந்த வருஷம் சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸில் அவர் அடித்த T20 செஞ்சுரிஸ் பேக் டு பேக் யாருமே மறக்க வாய்ப்பே இல்லை. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இந்தியாவோட நம்பர் 1 T20 பேட்ஸ்மேன் சூரியகுமார் யாதவ். அதுக்கடுத்தது கேப்டன் ஹர்திக் பாண்டியா. அதுக்கப்புறம் ஃபாலோட் பை நமந்தீர், அவரும் பார்த்திங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் தான். தேவைப்பட்டால் பவுலிங்கும் போடுவார், லோவர் டவுன் த ஆர்டர். கடைசி ஐபிஎல் மேட்ச்சில் அவரோட ப்ராமிஸையும் அவர் ஷோ பண்ணார். அடுத்தது ராபின் மின்ஸ், விக்கெட் கீப்பர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாண்டர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீபக் சகர். கிட்டத்தட்ட மும்பை இந்தியன்ஸ்க்கு 9 வரைக்கும் பார்த்திங்கன்னா பேட்டிங் இருக்குது. ஆனால் அவங்களோட டாப் 6, 7 பார்த்திங்கன்னா மேட்சை முடிச்சிருவாங்க. யாருன்னா ஒருத்தர் ஸ்டாண்ட் பண்ணாலே போதும். அதுக்கு அடுத்தது கஷ்டப்பட்டு வாங்கினா ட்ரெண்ட் போல்ட் அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா. இந்த ஒரு ஃபாஸ்ட் பவுலிங்காக தான் அவங்க ரொம்ப ட்ரை பண்ணாங்க. அது கிட்டத்தட்ட இந்த ஐபிஎல்ல அவங்க அச்சீவும் பண்ணிட்டாங்க. தீபக் சகர், ட்ரெண்ட் போல்ட், ஜஸ்பிரீத் பும்ரா. நினச்சி பாருங்கள், வான்கேடையில் அந்த ஸ்விங் ஆகிற அந்த விக்கெட்டில் இவங்க 3 பேர் போட்டால் எப்படி இருக்கும் நியூ பால்ன்ட்டு. அடுத்தது இம்பாக்ட் பிளேயராக யார் இருப்பான்னு பார்த்திங்கன்னா அல்லா
கசன்ஃபார். ஏன்னா டீமில் பார்த்தீங்கன்னா 3 ஃபாரின் பிளேயர்ஸை தான் அவங்க பிளேயிங் லெவனில் ஆடி இருக்காங்க. அதனால் இம்பாக்ட் பிளேயராக அவங்க மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரினரை தான் யூஸ் பண்ணுவாங்க. மும்பை இந்தியன்ஸ் எப்போவுமே அவங்களோட தியரி எப்படி இருந்திருக்கு பாஸ்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஒருத்தர் 2 பேர் ஆடுவாங்க. மோஸ்ட்லி இந்தியன் ஸ்பின்னர் ஆடும். இந்த வாட்டி ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்பின்னர்ஸ் பெருசாக வந்து அவைலபிலிட்டி இல்லை அப்படின்றதுனால அவங்க ஃபாரின் ஸ்பின்னர்ஸ்க்கு போயிட்டாங்க. 2 ஃபாரின் ஸ்பின்னர் ஆடணும் அப்படின்னா சாண்டர் அண்ட் அல்லா கசன்ஃபாரை தான் ஆடுவாங்க. அதை இம்பாக்ட் பிளேயர் ரூலில் வச்சு அவங்க ஈஸியாக ஸ்வைப் அப் பண்ணிப்பாங்க. ஒன்ஸ் அகைன் நான் டீமை படிச்சிடுறேன். ரோஹித் சர்மா ஓப்பனிங் வித் வில் ஜாக்ஸ், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா கேப்டன், நமந்தீர், ராபின் மின்ஸ், சான்னர், தீபக் சகர், ட்ரெண்ட் போல்ட், ஜஸ்பிரீத் பும்ரா. இம்பாக்ட் பிளேயராக பார்த்தீங்கன்னா அல்லா கசன்ஃபாரை வச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸோட என்னோட ப்ரெடிக்டட் பிளேயிங் லெவன். இந்த பிளேயிங் லெவனை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன? மும்பை அவங்களோட 6வது டைட்டில் அடிப்பாங்களா மாட்டாங்களா? இதெல்லாம் பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களை இதே மாதிரி இன்னொரு டீமோட ரிவ்யூவில் பார்க்குறேன். See you all.